அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அடுத்த திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி லெஜெண்ட் சரவணன் அவர்கள் நடித்த லீடர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விமர்சனங்கள் நம்மளுக்கு வந்து முதல்ல ஒரு விமர்சனம் வருதுன்னா அந்த விமர்சனத்தை எதிர் சைடில் வச்சு நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் வந்து அடுத்த போக முடியாது. அந்த விமர்சனத்தில் இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணிட்டோம்னா நம்ம நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக சரவண ஸ்டோர் அண்ணாச்சி இருக்கார். என்னன்னா, முதல் படம் அவருடைய லெஜெண்ட் படம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்க, நிறைய பேர் விமர்சனம் வச்சிருந்தாங்க. அவர் மேலே அக்கறையோட சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்சம் ஒரு மீசை தாடிலாம் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும், முடியலாம் வேற மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் அந்த கெட்டப்புக்கு அவர் சம்மதிச்சிருக்காரு. நிஜமாவே அந்த ஸ்க்ரீனில் அதை பார்க்கும்போது அந்த அவுட்புட் வந்து அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கார். இது படத்துடைய முதல்ல ஒரு செய்தி மாதிரி இதை சொல்லிடுறேன். ஓப்பன் பண்ணால் நம்ம தூத்துக்குடியில் வந்து ஒரு பெரிய அளவில் கடத்தல் தொழில் நடக்குது. அந்த 6 பேரில் பெரிய அளவில் ஒரு கடத்தல் தொழில் நடக்குது. நம்ம பாகுபலி வில்லன் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேலே இன்னொரு பாஸ் இருக்கார். ஸோ இதை வந்து எப்படியாவது அடக்கணும் ஒடுக்கணுன்ட்டு அங்கே உள்ள ஒரு முக்கியமான காவல்துறையில் இருக்கக்கூடிய ஷாம் வந்து முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு ஆண்ட்ரியா சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே ஒரு பெரிய கிரைம் நடக்குது, எப்படியா தடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இதில் எங்கே வராரு ஹீரோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. அதே தூத்துக்குடியிலையா தனது மகளோட ஒரு சின்ன கார் செட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஹீரோ. அவருக்கும் இவ்வளோ பெரிய ஆண்களுக்கு எப்படி தொடர்பு வர போகுது அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு துரை செந்தில்குமார் ரைட்டிங் கொண்டு போயிட்டே இருக்குது. அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி போயிட்டே இருக்கு. சட்டார்னு ஒரு இடத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ நீங்கள் அவரா, நீங்கள் மாணிக்கம் கிடையாதா, பாட்ஷாவா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகும். அந்த ஓப்பன் ஆகிற இடத்துல இருந்து படம் வந்து வேற லெவலில் தெரிச்சு போயிட்டே இருக்கும். முடிவில் அண்ணாச்சியோட நிஜமுகம் என்ன, அண்ணாச்சி இந்த கிரைம் இது எல்லாம் என்னாச்சு அப்படிங்கிறதுக்கான விடைகள் எல்லாம் இந்த படத்துடைய திரைக்கதை வந்து சொல்லுது. முதல்ல நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாச்சி வந்து முன்னே சொன்ன மாதிரி நிறைய விமர்சனங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு, முதல் படத்தில் வந்து விமர்சனங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப நேர்மையாக அந்த படத்தில் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. எதுக்கு நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லலைன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் ஒரு 4 நாள் இருந்தேன். அப்போ வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வச்சு ஒவ்வொரு ஷாட்டுக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு காலை வேகமாக எடுத்து வைக்கணும், எந்த அளவுக்கு ஸ்லோவாக எடுத்து வைக்கணும், கையை எவ்வளோ தூரம் நீட்டணும், எவ்வளோ கம்மியாக நீட்டணும், இப்படி ஒவ்வொன்று வரைக்கும் டேரக்டரோட டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ அர்ப்பணிப்போடு அந்த படத்தில் நடித்தார். சண்டை காட்சிகளில் நம்ம மகேஷ் மேத்யூ அவர் நம்ம நண்பர், அவர் தான் அந்த படத்தோடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபி. அவர்கிட்டே நல்லா டிஸ்கஸ் பண்ணி ரிஸ்கான ஷார்ட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக நடித்தார். அந்த அர்ப்பணிப்புக்காக அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் நம்ம கொடுக்குறோம். ஆண்ட்ரியா அவங்களோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாங்க. ஒரு எமோஷ்னலான சீன் வர்றாங்க, எமோஷ்னலான சீன்ஸில் நிறைய இடத்துல வர்றாங்க. லால் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் உடைக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. ஷாம் வந்து போலீஸ்காரருக்கே பிறந்த மாதிரி அப்படி ஒரு ஃபிட்னஸோட அழகாக அவருடைய நடிப்பு இருக்குது. அப்புறம் வந்து நம்ம நிறைய பேர் இருக்காங்க, விடிவி கணேஷ் இருக்காரு, நம்ம நண்பர் கதிர் இருக்காரு, இப்படி நிறைய பேருடைய கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஹீரோயின் கேரக்டரில் ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு ட்விஸ்ட் இருக்குங்கிறதுனால அதை பற்றி நம்ம சொல்லலை. குட்டி பொண்ணு கேரக்டர் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு, அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. சின்ன கேரக்டரில் வர்றவங்க கூட படத்தில் அங்கங்கே ஸ்கோரிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, நம்ம வெங்கடேஷோட சினிமாட்டோகிராஃபி சொல்லணும். நிச்சயமாக ஒரு அட்டகாசமான சினிமாட்டோகிராஃபி. எந்த அளவுக்கு லைட்டிங் பண்ணணும், அதாவது தூத்துக்குடி பேக்ட்ராப்பில் ஒரு செட்டப்பு. அஜர்பையன் கதை வந்து அங்கே ஃபாரின் போகும்போது, அஜர்பையன் போகும்போது அங்கே வேறு மாதிரியான ஒரு செட்டப்னு சொல்லிட்டு அட்டகாசமான ஒரு சினிமாட்டோகிராஃபி கொடுத்துருக்காரு. ஜிப்ரானோட மியூசிக்கில் சாங்ஸும் நல்லா இருக்குது, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருக்குது. அண்ணாச்சிக்கு நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது வந்து வலிஞ்சு திணிக்கப்படலை, அது இயல்பாகவே அதை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மியூசிக் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது ஓப்பன் பண்ண ட்விஸ்ட் உடையும் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்டு மட்டும் கொடுக்குறேன். கிளைமேக்ஸ் டைமில் ஒரு ஃபைட் இருக்குது, ஒரு இடத்துல ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு பெரிய படத்தில் பார்த்து ஒரு பிரமிச்ச ஃபைட்டு, அதை வந்து சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அது அட்டகாசமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல மாஸ்டர் மகேஷ் மேத்யூ வந்து நம்ம குறிப்பிட வேண்டியிருக்கு. சூப்பரான உழைப்பு வந்து அவர் வந்து போட்டிருக்கார். திரைக்கதை பொறுத்த வரைக்கும் துரை செந்தில்குமார் சாரோட எல்லா படங்களும் எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொடி படமாக இருக்கட்டும், எதிர்நீச்சல் படமாக இருக்கட்டும், காக்கிச்சட்டை படமாக இருக்கட்டும், அவரோட எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்டு கரெக்டாக இருக்கும், நம்பி போகலாம், கமர்ஷியலாக ஜாலியாக ஒரு படத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மொமெண்ட்ஸை ஒரு படத்தில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு லீடு கொடுத்துருவார், நம்ம அந்த லீடை நோக்கி போயிட்டே இருப்போம். அந்த லீடை வந்து அந்த கேரக்டர் நெருங்கும் போது டக்குன்னு வேற ஒன்று வச்சு அதை நம்புற மாதிரி இன்னொரு ட்விஸ்ட் கொடுப்பார், அடுத்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க வைப்பார். இப்படி திரைக்கதையில் நுணுக்கமான ஐடியாக்களோட ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் உங்களை எந்த வகையில் ஏமாற்றாது, நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நன்றி, வணக்கம்.